எசேக்கியேல் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாலும் அவாந்தர வழியுமாக்குவேன். இந்த சேயீர் என்கிறதான சொற்கள் வேதத்திலே ஒரு சில இடங்களில் வேறு சில இடங்களிலே காணப்படுகிறது. ஆனால் குறிப்பாக இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்த போது இந்த சொல்லை குறித்து ஆண்டவர் சேயீர் அப்படி என்கிறதான சொல்லை குறித்து என்னோடு இடைப்பட தொடங்கினபடியினாலே அந்த வசனத்தை, அந்த சொல்லை நான் ஆராய ஆரம்பித்தேன். அந்த சேயீர் என்கிறதுக்கு இன்னொரு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ரஃப்பாக இருக்கிறது அல்லது கரடு முரடாக இருக்கிறது, ஒரு நேர்த்தியான ஒன்றாக இல்லை, பள்ளமும் படுகொலியும் மாதிரி சொல்வோமே. சில சுவர்கள் நாங்கள் விரும்பத்தக்கதாக மச்சு பாவப்பட்டிருக்கும், பிளாஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். சில சுவர்கள் ரஃப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாத்ரூமுக்கு டைல்ஸ் வாங்கக்குள்ள கூட பாலிஷான டைல்ஸ் வேணும், ரஃப்பான டைல்ஸ் வேணும்னு நீங்கள் வாங்குறது போல் இது அதை குறிக்கிற ஒரு பதம், கரடு முரடானது. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு அடையாளப்படுத்தி அல்லது உருவகப்படுத்தி ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை இது. யாருக்கென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், யாக்கோபும் ஏசாவும். இந்த ஏசாவை குறித்து சொல்லப்படுகிற வேத பகுதி தான் இது. இது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கும் அவனுடைய சந்ததிகள், பின்னுக்கு வந்ததான பரம்பரை சந்ததிகளுக்கும் சொல்லப்பட்டது. இது எத்தனையோ ஆண்டு காலம் ஏசா வாழ்ந்து இந்த உலகத்திலே மரித்து அவனுடைய சந்ததிகள் அங்கே வேர்விட்டு படர்ந்து அவர்கள் திரளாய் பெருகினதுக்கு பிற்பாடு தேவன் அந்த சந்ததியை குறித்தும் ஏசாவை குறித்தும் உள்ளடக்கி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் இது. அதாவது அந்த ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாய் தேவன் கொண்டு வருகிறதான நியாய தீர்ப்பை குறித்து இந்த பகுதி விசேஷமாய் சொல்லுகிறது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இந்த சேயீர் என்று சொல்கிற அந்த பகுதி ஏசாயாவை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயாவுக்கு ஏதோம் என்கிற பெயர் இருக்கிறது. அவர்கள் இருந்த அந்த இடத்துக்கு பிற்காலத்திலே இதுமேயா என்கிறதான அந்த இடத்துக்கு அந்த பெயர் இருந்தது. அதுபோல தான் அந்த ஏசாவுக்கு தேமான் என்கிறதான பெயரும் இருந்தது. இப்படி பல பெயர்கள் அந்த ஏசாவுக்கு இருக்கிறதை நீங்கள் வேதத்திலே காண முடியும். இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்கள் அவனுடைய சந்ததியை தேவன் முடிவுக்கு கொண்டு வரும்படியான சில காரியங்களை ஏற்படுத்திட்டு, எனவே இந்த வேதத்தை நாம் வாசித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு இதை குறித்து என்னுடைய இடைப்பட தொடங்கினார். இந்த ஏசா அவனுடைய சந்ததியை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கென்று வேதத்திலே மிக முக்கியமாக 3 இடங்களிலே ஆண்டவர் இடைப்படுகிறார். ஒன்று எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம், இன்னொன்று எரேமியா 49ஆம் அதிகாரம், அதுபோல் ஒபதியா 1ஆம் அதிகாரம். அதாவது ஒபதியாவில் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் இந்த ஏதோமுக்கென்றே அதனுடைய தீர்ப்புக்கென்றே எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வசனங்களை நாங்கள் படிக்கிற போது ஒரு ஜனக்கூட்டத்தை தேவன் இல்லாதொழிக்கிறாரே அப்படி என்று நாங்கள் நினைப்போம். ஒரு நாளுமே தேவன் மனிதனுக்கு எதிரி அல்ல, மனிதர்களை தேவன் நேசிக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த சேயீர் என்கிறது மூலமாக தேவன் காண்பிக்கிற ஒரு காரியம் கரடு முரடானது. எது கரடு முரடானது அப்படி என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஏசாவினுடைய இருதயம், ஏசாவினுடைய உள்ளம். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரோடு கூட உறவு கொள்வதற்கு எங்களுடைய உள்ளம் மிக முக்கியம், இருதயம் மிக முக்கியம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க, உறவு கொள்ள, அனுபவிக்க
அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இருதயம் மிக முக்கியமானது. நான் இங்கே இருதயத்தை குறித்து பேச வரவில்லை, ஆனால் இருதயம் மிக முக்கியமானது. இந்த சேயீர் என்கிறதான இந்த சொல்லை குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், மன்னிப்பின் அவசியத்தை குறித்து எழுத ஆரம்பின்னு சொல்லி. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கொண்டு வருகிறது அதுதான், மன்னிப்பின் அவசியம். இன்றைக்கு அநேகர் மன்னிப்பை குறித்து தங்களுக்கு இஷ்டமான படியெல்லாம் சிந்திக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். மன்னிப்பு என்றால் சமாதானம், அமைதி, இப்படியாக பல சொற்கள் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் ஆராதிக்கிற தேவனையும் குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிறவர், அவர்களுடைய பெயர் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். ஆண்டவர் எங்களையும் இந்த இடத்துல மன்னித்தபடியினால தான், என்னையும் உங்களை மன்னித்தபடியினால தான் நீங்களும் நானும் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் இந்த இடத்துல நீங்கள் நானும் இருக்க போகிறது. இது வெறும் கட்டிடம். இங்கே பல காரியங்கள் அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல லைட்ஸ் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். ஆமென். ஏன்னா தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய இருதயம், எங்களுடைய உள்ளம் மிக முக்கியம். அதிகம் அதிலேயும் இந்த மன்னிப்பின் அவசியத்தை புரிந்து கொண்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். நான் மன்னிப்பை குறித்து ஒரு 6 பாயிண்ட்ஸை உங்கள் மத்தியில் நான் வைத்து விட்டு பின்பதாக நான் ஏசாவை குறித்து சில காரியங்களை நான் பேசுகிறேன் நேரத்தை பார்த்து. இப்போ இந்த சேயீர் அங்கிறதான அந்த சொல் அந்த மலையை போல இருதயத்தை கட்டியாக கரடு முரடாக வைத்து கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறது. மலையை போல அசையாதபடி. சிலாக்களை நாங்கள் சொல்லுவோம் தானே, பாரு குத்துக்கள் மாதிரி இருக்கிறான், மலையை போல் அப்படி அசைய மாட்டான் அப்படி சொல்லுவோம் தானே, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மலையை போல இருதயத்தை கட்டியாக வைத்திருப்பது, ரைட்? விட்டு கொடுக்காமல் இருப்பது, விட்டு கொடுக்காமல் இருப்பது, நகராமல் இருப்பது, இப்படி பல அர்த்தங்களை நீங்கள் சொல்லலாம். மலை நல்லது, மலை அழகுள்ளது, மலை ஆசீர்வாதமானது. பல நேரங்களிலே மலையை குறித்து வேதத்திலே பிரபல்யமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த சேயீர் என்கிறதான மலை அது கரடு முரடாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசாவுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தது. நாங்கள் மன்னிப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மன்னிப்பின் அவசியம் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் காட்டுகிற முறையிலே நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் மன்னிப்பை கற்றுக்கொள்ள முடியாது. பலிபீடங்களை பற்றி நீங்கள் கடந்த நாளங்களிலே படித்து கொண்டு வந்தீர்கள். பலிபீடம் எந்த முறையில் கட்டப்பட வேண்டும், எப்படி பலி செலுத்தப்பட வேண்டும், எப்படி கட்டப்படக்கூடாது, எத்தனை விதமான பலிபீடங்கள் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போது இந்த மன்னிப்பை பற்றி பார்க்குற போது கூட வேத ஆதாரத்தோடு தேவன் காட்டுகிற முறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள பழக வேண்டும். மன்னிக்க முடியாத, மன்னிப்பு கேட்க முடியாத, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம் எப்படிப்பட்ட ஒரு சேயீர் மலையை போன்றது, சேயீரை போன்றது. ஏசாவுடைய இருதயம் அப்படித்தான் இருந்தது. மன்னிக்க முடியாத, மன்னிப்பு கேட்க முடியாத, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம். 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, மன்னிக்க முடியாத, மற்றவங்களை மன்னிக்க தெரியாது, மன்னிக்க இயலாது, மன்னிக்கவே மாட்டாங்க ஒரு குரூப். இன்னொன்று, தாங்க செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க முடியாத இருதயம், அதுவும் இந்த மலையை போல தான். இன்னொன்று, மற்றவங்க கொடுக்குற மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது இந்த 3 காரியம்? ரைட், மன்னிப்புக்குள்ளே இது அடங்கும். ஆனால் இதுக்கு மேல்பட்டு தான் 6 காரியங்களை உங்கள் மத்தியிலே மன்னிப்பை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். கவனமாக செவி கொடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாம் உங்களோடு கூட இன்றைக்கு ஜெபித்தபடி இடைப்படுவாராக. ரைட், ஆதியாகமம் 27:41 இந்த ஏசாவினுடைய ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவனுடைய
சகோதரனாகிய யாக்கோபு பிழையான முறையிலே பெற்றுக்கொண்டதினாலே தான் வஞ்சிக்கப்பட்டதை, தான் ஏமாற்றப்பட்டதை அவன் அறிந்து தன்னுடைய சகோதரன் மேலே ஒரு பெரிதான கோபத்தை தன் உள்ளத்திலே கொண்டு வந்தான். 27:41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், ஏசா கொன்று யாக்கோபு சாகவில்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அது இருந்து கொண்டே இருந்தது. யாக்கோபு மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. ஆனால் வேதத்திலே, சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வரலாற்றிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாகமம் 33 நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்போ யாக்கோபு ஏசாவை விட்டு பிரிந்து போயிட்டான். பின்பதாக அவன் அங்கே மாமனார் வீட்டில் இருந்து திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற போது ஏசாவை இவன் நேருக்கு நேர் சந்திக்கிறான். அப்பொழுது நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இப்ப ஏசாவோட உள்ளத்தில் என்ன இருந்தது? இவனை கொண்டு போடுவேன். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது? இருவரும் பரஸ்பரம் ஒப்புரவாகிற மாதிரியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே எசேக்கியேல் புஸ்தகத்திலே பார்த்த வார்த்தையும் படி, அல்லது ஒபதியாவிலே அல்லது மற்ற எரேமியா புஸ்தகத்திலே பார்க்கிறதையும் படி, ஏன் தேவன் ஏசாவின் நிமித்தமோ ஏசாவுடைய சந்ததி நிமித்தமோ அந்த இடத்திலே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும்? எதுக்காக? காரணம் இதுதான். ஏசாவுடைய உள்ளத்திலே தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவன் நடந்து கொண்டாலும் இருதயத்தின் அடி ஆழத்திலே அவனால் அந்த காரியத்தை மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத அந்த பயங்கரமான கசப்பு அவனுக்குள்ளே இருந்தது. இதை குறித்து பிற்காலங்களிலே எபிரேய புஸ்தகத்தை எழுதியவர் அதை அப்படி எழுதியிருக்கிறார். ஏசாவுடைய உள்ளத்திலே அப்பேற்பட்ட காரியம் அது அப்படியே இருந்து கொண்டே வந்தது. மத்தேயு 12:35 நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நமக்கெல்லாம் இருதயம் இருக்கு. யாராச்சும் இருதயத்தை வீட்டை வச்சுட்டு வந்துட்டீங்களோ தெரியாது, கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க இருக்காட்டு. அது லக்கு பக்கு டக்கு பக்குன்னு அடிக்கும். ஆசீர் வந்தாலும் அப்படித்தான் அடிக்கும், கஷ்டம் வந்தாலும் அப்படித்தான் அடிக்கும், பிரச்சனை வந்தாலும் அப்படித்தான் அடிக்கும். ஆனால் ஆண்டவர் உணர்த்துற போது மாத்திரம் அப்படியே கல்லு கட்டி மாதிரி இருந்துடும். என்னோட பேசலை, யாரோடைய பேசலை. இருதயம் நமக்கு மிக அவசியம். ஆண்டவர் சொல்றார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். பார்த்தீங்களா, ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றார், உனக்கு நல்ல பொக்கிஷம் இருக்கப்பா, உனக்கு அது உன்னுடைய இருதயம். அதில் இருந்து நீ நல்லவைகளை எடுத்து காட்ட வேண்டும். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நடக்கவில்லை. அது நடக்கவில்லை. ஒரு பேர் அழிவுக்கு அவனை மாத்திரமில்லை, அவனுடைய சந்ததியையும் அது கொண்டு போய் நிறுத்தியது. இருதயத்தில் இருக்கின்ற பல விடயங்களும் சந்ததிகளுக்கும் அது கடத்தப்படும். மறந்துட வேண்டாம். நாங்கள் இருதயத்தில் நமக்காக ஒரு வீடு கட்டுவோம்னு சொல்லி நீங்கள் தீர்மானிச்சிங்கண்டா அந்த வீட்டில் நீங்களே இருக்க போகிறீங்க. கட்டுற வீட்டில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கட்டுறாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு பிள்ளைக்கு கொடுத்துட்டு அப்பா அம்மா வெளியே. இருதயத்தில் நல்ல விஷயம் இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லா சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு நாமளும் அனுபவிக்க போகிறோம். நாம் அனுபவிக்காவிட்டும் பிள்ளைகள் வழியாக போகுதுங்களே. அதனால அது சந்ததிக்கு போகிற ஒரு ஆசீர்வாதம். அதுபோல தான் உன்னுடைய இருதயத்திலே பொல்லாத பொக்கிஷமாக அந்த இருதயத்தை வைத்து கொண்டிருப்பையா இருந்தால் அந்த காரியம் சந்ததிக்கும் கடந்து போகும். ஏசாவுடைய உள்ளத்திலே இருந்ததான கசப்பு அவனுக்கு மாத்திரம் போகவில்லை, அவனுடைய பரம்பரைக்கும் கடந்து போனது. அதனாலே எப்போ பார்த்தாலுமே
யாக்கோபுடைய குடும்பத்துக்கும் ஏசாவுடைய குடும்பத்துக்கும் பிரச்சனை 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 தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போய் அடிமைகளாக இருந்து திரும்பி அவர்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்தது போது கூட ஏதோமியர் அவர்களை விடவில்லை தங்கள் எல்லைக்குள்ளாய் போவதற்கு. அவர்கள் சொன்ன வரக்கூட அங்களோட எல்லைக்குள்ள நீ எங்களோடு கூட எந்த உறவும் இல்லை, விருப்பம்ண்டா சுத்திப்போ, பாந்தியண்டா பட்டுவன். அப்படித்தான் அந்த பெரிய வனாந்தர பாதையிலே பயணித்து வந்த தேவ ஜனங்களுக்கு எதிராக இந்த கூட்டம் இருந்தது. இது எங்கே இருந்து வந்தது? ஆரம்பத்தில் இருந்து வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட காரியம் இதுவரைக்கும் ஏதாகிலும் இருக்குமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த கதிரையிலேயே விட்டுட்டு போங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் இந்த வேளையில். அல்லேலூயா. கொண்டு போயிட வேணாம். நல்ல விஷயத்தை சேர்த்தமா அது நல்லா சந்ததிக்கு போய் சேரும். கொடிய தேவையில்லாத கட்ட விஷயங்களை சேர்த்தமா அதுவும் சேர்ந்து போகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி, மாதா பிதா சேர்க்கிறதெல்லாம் யாருக்கு? மக்களுக்கு. சரீரத்தில் சுகர் வியாதியை சேர்த்து வச்சுட்டு அதுக்காக உபவாசம் இந்த ஜபிக்காமல் அது இருக்கட்டும்ண்டா அது அப்படியே போகும். ஏசப்பா என்ன விடுவிப்பார்ன்ட்டு வந்து விட்டாம சமம் பண்ணால் கர்த்தர் விடுவிப்பார். ஆம்பிரியமானவர்களே, இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெரிய உன்னதமான அழைப்பு. எங்களோட வாழ்க்கையில் கடன் கஷ்டத்தை எங்களோட முடிச்சுட்டு போயிடுவோம்ட்டு நாங்கள் ஒரு தீராத முயற்சியில் நிற்கிறோமா, பிள்ளைகள் சுகமாக இருப்பாங்க. இல்லாட்டி நம்மளோட கடன் கஷ்டங்கள் யாருக்கு போகும்? பிள்ளைகளுக்கு போகும். நம்மளோட இருக்கிற சாபம் நம்மளோட முடியட்டும் என்று கல்வாரி சிலுவையிலே வந்து மனம் திரும்புகிற போது அந்த சாபம் அதோடு நிறுத்தப்படும். இல்லை என்றால் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு கடந்து போகும். நாங்கள் எடுக்கிற தீர்மானம் எங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும். எனவே அந்த 6 விடயங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் தேவன் கொடுக்கும் மன்னிப்பு. முதலாவது தேவன் கொடுக்கிற மன்னிப்பு. தேவனுக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு பேர் சொன்னேன், அவர் எங்களை மன்னிக்கிறவர். அவருடைய இயல்பை மன்னிக்கிறது. அவருக்கு யாரும் சொல்லி எங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இயல்பாகவே மன்னிக்கிறவர். இந்த ஏசாயோட வாழ்க்கையே பாருங்களேன், பல காலமாக வெயிட் பண்ணியே இருந்தார். யாராச்சிலும் ஒருவன் மனம் திரும்ப, எவனாச்சிலும் ஒருத்தன் இந்த யாக்கோபோட குடும்பத்தை மன்னிப்பான், எவனாச்சிலும் ஒருத்தன் ஓடி வந்து தன்னட்ட மன்னிப்பு கேட்பான்? கிடையாது. அதனால ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறபடினாலே அவர் நீடிய சாந்தத்தோடு எப்பவுமே இருப்பார். அதனாலே தேவன் என்ன செய்கிறார்? தானாகவே எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்களை நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஏன் ஆண்டவர் திடீரென்று சொல்றார் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்றா? அந்த சிநேகத்துக்கு முன்னால ஏதோ ஒரு பகை இருந்திருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கு. ஏன் ஆண்டவர் அதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாய் பேச வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. தேவ ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. ஏனென்று சொன்னால் ஜனங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக இருந்தது. தேவனிடத்திலே மனம் திரும்ப முடியாத சூழ்நிலையில ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தயாள குணத்தை காண்பிக்கும்படிக்கு அந்த இடத்துல சொல்லுகிறாரே, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். மேலே பாருங்க சீர்கேடு, கீழே பாருங்க கோபம், நடுவுல தேவனுடைய சிநேகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தீங்களா? அல்லேலூயா, ஆமென். கையை தட்டாதவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை போல். அப்படியா? எனக்காக கை தட்ட வேணாம். கர்த்தர் உங்களோடு பேசினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். எப்படி கர்த்தர் சிநேகித்தார்? புதிய ஏற்பாடு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கு தெரியும் நீங்கள் அநேகர் பாடமாக்கி வைத்திருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்த இவ்வளவா என்ற என்ன தெரியுமா? மனப்பூர்வம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அந்த வேளையில். அல்லேலூயா.
இவ்வளவா என்றால் இனிமே இதுக்கு மேல லிமிட் எல்லாம் கிடையாது, அன்லிமிட்டட். நம்மட பாஷையில் சொல்றேன். இவ்வளவாய் அவர் உலகத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். அவர் அன்பான தேவன், இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உடையவர், கிருபை நிறைந்தவர், தயவுள்ளவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூறுறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி என்று நாங்கள் நினைப்போம். இல்லை, அவர் இயல்பாகவே அன்புள்ளவர். நமக்கு தான் அன்பு வந்து வந்து போகுது, ஸ்நேகம் வந்து வந்து போகுது. கோபம் மட்டும் எப்பொழுதுமே குடியிருக்குது, கசப்பு புத்து கட்டுது நமக்குள்ள. பிரியமானவர்களே, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையின் நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்ட 2 நபர்களை வேதத்திலே நான் கண்டேன். அவர்களில் ஒருவர் ஆண்டவருக்கு மிகவும் அதிகமாய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் பவுல் வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர். மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் அவருடைய பயணத்திலே ஆண்டவர் நேரடியாக அவரை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரை சந்தித்த உடனே ஆண்டவர் இடத்துல பவுல் கேட்டான், நீங்கள் யாரு? ஆண்டவர், நீ கொடுமைப்படுத்துகிற ஆண்டவர் நான் தாண்டாப்பா, நீ என்னத்தான் போட்டு நீ கஷ்டப்படுத்துறா என்று சொன்னோடனே இந்த பவுல் என்ன செய்கிறான்? கீழ்ப்படிந்து நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அவன் அது வரைக்கும் நினைச்சிருந்தான் தனக்கு தான் எல்லாமே தெரியும். பிற்காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம், பவுல் திறமையாக நிறைய நிருபங்களை எழுதியிருந்தார். நமக்காக பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற கிறிஸ்துவின் அத்தனை ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தி எழுதியிருந்தார். இவ்வளவும் பவுலுக்கு அத்துப்படி. ஆனால் அப்படி ஒரு பெரிய வேத நிபுணனாக இருந்தாலும் என்ன, அத்தனை பெரிய தேவனுக்கு பிரியமான வைராக்கியமான ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் என்ன, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் தனக்காக மரித்தார், அவரைத்தான் மறைமுகமாய் தான் பின்பற்றுகிறேன் என்பது தெரியாமல் வாழ்ந்து வந்த போது அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின போது அவன் கீழ்ப்படிந்தான். அந்த மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். தேவன் கொடுக்கிற மன்னிப்பை இன்றைக்கு நீங்களும் நானும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களை அழைக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் மன்னித்திருக்கிறார். இந்த மனிதன் ஆண்டவருக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். இதை குறித்து அவர் ஒரு நேரத்திலே ஒரு ராஜாவுக்கு முன்பதாக பேசுகிற போது அப்போஸ்தலர் 26:19 பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்துக்கு, அக்கிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எனக்கு பெரிய ஊழியம் இருக்கு, நிறைய வரங்கள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆண்டவர் நிறைய பயணங்களை வச்சிருக்கிறார், நிறைய சபைகளை கட்ட போறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ இயேசு என்னை சந்தித்து நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, உனக்காக மரித்த நீ நேசிக்கிற யெகோவா என்கிற கர்த்தர் நான் தான் என்று சொன்னபோது அவன் அப்படியே சரண்டர் ஆனான். அவன் சொன்னான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். அவன் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்ததோடு விடவில்லை. பின்பதாக தன்னுடைய ஊழியக்காரன் தீமோத்தேயு எழுதுகிற போது 2 தீமோத்தேயு 4:7 நாங்கள் பார்க்கிறோம், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். கடைசி நிமிஷத்தில் அவர் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன அந்த விசுவாசம்? என்ன அந்த பரம தரிசனம்? நான் என் தேவனால் மன்னிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அவரால் அறியப்பட்டிருக்கிறேன். அவர் தன்னை அறிந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைக்கிற பெரிய ஆசீர்வாதம். 2வது ஒரு மனுஷன் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 48ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. பட் அந்த மனுஷனை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன். அவனுக்கு 4-5 குணாதிசயம் இருந்தது. ஒன்று, அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு நல்ல தர்மங்களை செய்து வந்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். ஆனால் இவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேதுருவை அனுப்புகிறார், போய் கிறிஸ்துவை பிரசங்கி. இவ்வளவும் செய்கிறவனுக்கு எதுக்கு கிறிஸ்து?
அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், தர்மங்களை செய்கிறான். போதாக்குறைக்கு இவன் செய்கிற தர்மங்களின் நிமித்தம் அந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு போய் அங்கே தேவனுக்கு ஞாபகம் ஊட்டுதலாய் கூட இருக்கிறது. பூமியிலே இருக்கிற அவனுடைய வாழ்க்கை பரலோக தேவனோடு கூட தொடர்பாக இருக்கிறது. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்? நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, நீ எந்த தெய்வத்தை நினைச்சு நீ தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ, பயபக்தியா இருக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு நீ எந்த கடவுளுக்கு பயந்திருக்கிறாயோ, அந்த தெய்வம் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து உனக்காக மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள். நீ செய்கிற தான தர்மமோ, உன்னுடைய பயபக்தியோ, நீ செய்கிறதான உன்னுடைய புண்ணியங்களோ எதுவுமே உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது. என் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நான் உனக்கு கொடுக்கிற மன்னிப்பு மாத்திரம். அதனாலே நீ என்னை ஒப்புரவாக்கப்படுவதை நீ ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரமே உன்னுடைய ஆத்மாவுக்கு என்னிடத்திலே பங்கு. இந்த செய்தி விளங்குதா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் செய்கிற எதுவுமே ஆண்டவர்கிட்ட செல்லுபடியாகாது. தேவன் கொடுத்திருக்கிற மன்னிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த இடத்துல புதிதாக நீங்கள் யாரும் வந்திருந்தால் அல்லது அண்மை காலமாய் வந்து கொண்டிருந்தால், கல்வாரி சிலுவையிலே இந்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பை தயவு செய்து உங்கள் உள்ளங்களை தாழ்த்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதன் ஒரே தரம் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வேறு திரும்ப திரும்ப பிறந்து புண்ணியங்களை தேடி தன் ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்கிற வாழ்க்கை இல்லை. இது ஒரு வாழ்க்கை, ஒரு மரணம், அதுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு தேவன் எங்களை மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே வருகிற போது அதைத்தான் வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை செய்து அவர் எனக்காக மரித்தார் என்பதை நீ அறிக்கை செய்கிற போது, அவர் மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார் நீ அறிக்கை செய்கிற போது என்ன நடக்கிறது? ரட்சிப்பை நீங்க அறிக்கை செய்கிறீங்க. நானாக என்னுடைய எந்த இதனாலையும் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. மாறாக என்னுடைய தெய்வம், என் ஆண்டவர் எனக்காக. 2வது காரியம், முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான மன்னிப்பு. 2வது, நாங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் இப்பொழுது நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க பழக வேண்டும். மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க பழக வேண்டும். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க மன்னிக்காவிட்டால் எங்களோட வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே 20,000 ஆத்துமாக்கள் வாரது அவங்களோட கண்கள் காணத்தான் போகுது, நம்மளோட கண்கள் காணத்தான் போகுது, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் எத்தனை 1000 ஆத்துமாக்களை நாங்கள் சந்தித்தாலும் அந்த இடத்துல நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ரைட்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இது ஒரு கண்டிஷனோடு இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் ஏற்கனவே. அந்த மன்னிப்பின் தொடர்ச்சி எங்களோட வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து வருகிற வாழ்க்கையிலே ஏற்படுகிற இடையூறுகள், மனுஷருடைய பிணக்குகள், பிரச்சனைகள் வருகிற நேரம் நாங்கள் அவர்களோடு கூட மன்னியாத இருதயத்தை கொண்டிருக்க முடியாது. அவர்கள் எங்களுக்கு ஏதும் தவறு செய்திருந்தால் நாங்கள் இது யாராக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். அது குடும்பத்திலேயும் இருக்கலாம், சகோதரங்களுக்குள்ளே இருக்கலாம், வாழ்க்கை துணைக்குள்ளே இருக்கலாம், பெற்றார் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம், நண்பர்களுக்குள்ளே இருக்கலாம். பிறருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை கட்டாயம் மன்னிக்க வேண்டும். எந்த கண்டிஷனும் இல்லாமலே நாங்கள் மன்னிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன்
உங்களுக்கு மன்னித்தது போல அப்படி என்று சொல்ல, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு கட்டளையாக பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல. பெரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான ஒரு செய்தியை அவர் அந்த இடத்திலே அழுத்தி சொல்லுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் எரிச்சலுள்ள தேவன். நாகும் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறவர். கோபத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்காக அல்ல, தன்னுடைய பகைஞர்களுக்காக. ஆனால் எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறதுனாலே அவர்கள் தேவனுக்கு பகைஞராய் மாறின எத்தனையோ சம்பவங்கள் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். எனவே தேவன் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏவர்களுடைய குற்றங்களும் குறைகளும் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற போது தேவன் ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஒன்று, தான் கொடுத்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய குடும்பங்களில் இருந்த எல்லா விதமான பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறோமா? ஏன் அப்படி மன்னிக்காவிட்டால் வேதம் சொல்லுகிறது, நான் உக்கிர கோபம் உள்ளவர். இதுதான் ஏசாவுக்கு வந்தது, அவனுடைய சந்ததிக்கும் வந்தது. இறுதி வரைக்கும் அந்த இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காணவில்லை. அதனால தான் தேவன் பட்டயத்தை உருவ ஆரம்பித்தார். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மனிதன் செய்கிற தவறுக்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அதே தேவன் எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் கிருபை உள்ளவர். நான் எரிச்சல் உள்ள தேவன் தான், என்னுடைய பகைஞர்களுக்கு என்று கோபத்தை வைத்திருக்கிறவர் தான், ஆனாலும் நான் கிருபை உள்ளவர். தேவனுடைய குணாதிசயங்கள் ஆச்சரியமானது. தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை தண்டிக்க வேண்டிய இடத்திலே இருந்தாலும் நம்மேலே கிருபை காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் இந்த கிருபை என்கிற ஒரு பதத்தை பிடித்து கொண்டு அநேகம் தவறு செய்து இறுதியிலே தங்களுக்கு இருக்கிற நித்திய ஜீவனை இழந்து போகிற துர்ப்பாக்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அவர் எரிச்சல் உள்ளவர், கோபத்தை தண்ட பகைஞருக்காய் வைத்திருக்கிறவர். அதே நேரம் அவர் கிருபை உள்ளவர். இந்த எரிச்சல் உள்ள கோபம் உள்ள மனுஷனை தண்டிக்க வேண்டிய இந்த தெய்வம் மனுஷனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் தன்னுடைய குணாதிசயத்தை முழு உலகத்துக்கும் அவர் காட்ட வேண்டி இருந்தது. அதனால தான் தன்னுடைய ஒரே ஒரு பேரான குமாரனை இந்த பூமிக்கு நம்முடைய பாவ பலியாக அனுப்பி நம்முடைய கோபாக்கினைக்கு அவரை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே மன்னித்து விட்டார். நாம் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். நான் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். நான் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். யாரெல்லாம் நாங்கள் மனம் திரும்பி வாரோமோ எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அதனால தான் சொன்ன தன்னை சீஷர்களை பார்த்து, நான் இனிமேல் உங்களை சீஷரான்ட்டு சொல்கிறல்லடாப்பா, சிநேகிதர்ட்டு சொல்லுகிறேன். ஏன் என் பிதாவிட்ட கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னையும் நான் உங்களுக்காக தந்துட்டேன். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்காக என் ஜீவனை தந்தேன். தேவன் நமக்காக மரித்தார். எனவே இந்த காலை வேளையில் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற போது, மற்றவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நான் பிறரை மன்னிக்க பழக வேண்டும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா,
நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அவங்க என்ன மன்னிக்கிறாங்கல்ல, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதானே சொல்லிட்டேனே, செய்கிற போல் அப்படி இருக்கும் சில மலைகள். நீங்கள் திரும்ப திரும்ப போய் மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு மன்னிக்க இயலாமல் இருக்கலாம். விட்டு போட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க. அவங்க மன்னிக்கும் வரைக்கும் காத்திருங்க. அதையே மனசில் நினச்சிட்டு பதிச்சு இருக்க வேணாம். உங்களோட காரியங்களை நீங்கள் பாருங்கள். ஆனால் கட்டாயம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை. நம்மளோட சைட்டில் தவறு நடந்திருந்தால் கட்டாயம் போயிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். மற்றவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நான் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு என்ன தேவை? அவங்க என்ன மன்னிக்கணும். ஆனால் எனக்கு மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு இருதயத்தில் இடம் போதாது. ஏனென்றால் எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. அப்போ தேவன் ரத்தம் சிந்தி எங்களை மன்னித்து அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது நாங்கள் மற்றவர்களை இயல்பாகவே மன்னிக்க பழக வேண்டும். அதான் மன்னிப்பு. மற்றவர்களை மன்னிக்கிற மன்னிப்பு அதுதான். அவங்க என்ன மன்னிக்கணும்னா அதுக்கு முதல் நாம் முந்திக் கொள்ளணும். ஒருவேளை இந்த காரியம் உங்களோட வாழ்க்கையிலே நடக்காமல் இருந்திருந்தால், நடக்க லேட்டாக இருந்தால், இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். நீதிமொழிகள் 19:11 சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு என்னவாம்? மகிமை. பார்த்தீங்களா? ஒருவர் செய்த தப்பிதம் எவ்வளவுதான் பாரதூரமாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே நாங்கள் மன்னித்து அவங்களோடு கூட ஒப்புரமாகிறது வேதம் சொல்லுகிறது, அது அவனுக்கு மகிமை. இந்த மகிமையை நாங்கள் நிறைய பேர் இழந்து போயிட்டோம். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புவோம். குற்றத்தை மன்னிப்பது அந்த மனுஷனுக்கு மகிமை. மூன்றாவது காரியம், நான் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நாங்கள் மற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். இப்போ நாம் மன்னிப்பு கேட்கறது எப்படி? ஓ சாரி, ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த சொரி என்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே எல்லா சொரியும் சேர்ந்துடும். கிடக்கிற சொரியெல்லாம் இந்த சொரிக்குள்ளே வந்து பூந்துடும். சொரி ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் வேர்டு, அப்படி சமாளிச்சுட்டு போகிறது, அப்படி போகல அப்படியே தடவிட்டு போகிற மாதிரி. சொரி இல்லை, நேரடியாக போய் சொல்ல வேண்டிய வார்த்தை மன்னிச்சு கொள்ளுங்க, அவ்வளோதான். நான் செய்த பிள்ளை தான். நான் செய்யாத பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். காரணம் என்னுடைய சொந்த அனுபவம். நான் செய்யாத பிள்ளைக்காக நான் பலரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்களோடு ஒப்புரவாக்குவதற்கு. அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நீங்கள் யோசிப்பீங்க, செய்யாத பிள்ளைக்கு என் மன்னிப்பு கேட்கணும். ஏண்டா நான் செஞ்சாண்டு நினச்சி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நிரூபிக்க வழி இல்லாட்டி என்ன செய்யலாம்? நான் செஞ்சுட்டேன் பிள்ளை, மன்னிச்சு கொடுங்க. ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக பண்ணுவார். அவ்வளவுதான். அதுக்காக காத்திருக்கணும். அது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நாங்கள் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். வருந்துகிறேன் சொரி என்பது அல்ல. சொரி என்றது அதுதான். ஓ என்னை கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிட்டு நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படி என்று சொல்லி. யூதர்கள்லாம் அப்படி மன்னிப்பு கேட்பாங்க தெரியுமா? யூதர்கள் எல்லாரும் இல்லை, சிலர் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்படியே காலில் விழுந்துடுவாங்க. சில பழைய காலத்து ஆக்கள் அப்படித்தான், அப்படியே விழுந்துருவாங்க. என்ற தவறு தானப்பா, மன்னிச்சுக்கொள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். பிழை செய்தால் பிழைன்னு சொல், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மனஸ்தாபப்பட்டால் அவன் ஓ நான் செய்த பிள்ளைதான் என்று
நான் உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், கஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், உனக்கு என்னால் ஒரு பெரிய அவமானம் பார், நான் பார்த்துவிட்ட வேலையால் இப்படியாய் போயிட்டேன்னு சொல்லி உங்களோட சிநேகிதனோ சிநேகிதியோ உங்களுடைய சகோதரங்களோ தகப்பனோ தாயோ அல்லது உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களோட ஊழியக்காரரோ உங்களிடம் வந்து சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? கட்டாயம் மன்னிக்க வேண்டும், எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல். நாம் கொஞ்சம் விரலை காட்டி சொல்கிறோம், விடுறவனை இதோட பாயிட்டு அடுத்த முறை காவனை தூக்கி போட்டுறோம் உள்ளுக்குள்ளே, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது எப்படி பாருங்க, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் ஒரே நாளில் 7 தரம் அதே மிஸ்டேக்காக இருக்கலாம், சொல்லலாது சேம் மிஸ்டேக்காக இருக்கலாம். சில நேரத்தில் அது வேணுமென்றே செய்த மாதிரி நமக்கு படலாம், நமக்கு சில ஆதாரங்களை நாங்கள் வச்சு கொண்டும் இருக்கலாம். அவன் வந்து சொல்லுவானா இருந்தால், ஓ நான் செய்துட்டேன் அந்த பிள்ளை தான், அது எப்படி பாஸ்டர் முடியும்? இந்த ஆள்ற வேலையே இப்படித்தானே, திரும்ப திரும்ப செய்து போட்டு ஒரு பிள்ளை செஞ்சு போட்டு 1000 தரம் மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப வேதம் சொல்லுது அதுக்கு கீழ்ப்படி. அவ்வளோதான் எங்களை வேலை, கீழ்ப்படுகிறது, வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது. முடியும் முடியும் முடியும். இயேசு இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு போயிருக்கிறார். அவருக்கு பின்னுக்கு வந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாதிச்சிருக்கிறார்கள். எங்களாலும் சாதிக்க முடியும். திரும்ப திரும்ப வந்து அந்த பிழையை நான் செய்துட்டேன் என்று சொன்னால் மன்னிக்க நாங்கள் பழகிற போது எங்களுடைய இருதயம் கிறிஸ்துவின் சாயலாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவன் அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் மற்றவர்கள் செய்கிற பிழைகளை திரும்ப திரும்ப மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் எங்களுடைய பாவ சாயல் தேவ சாயலாய் மாற ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நாலாவது காரியம், முதலாவது காரியம் தேவன் கொடுக்கிற மன்னிப்பு. இரண்டாவது காரியம் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது நான் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாலாவது காரியம் என்னை நான் மன்னிக்க பழக வேண்டும், என்னை நான் மன்னிக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் இந்த தவறை அதிகமாய் செய்கிறோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிர்பந்தம், மன கஷ்டம், நெருக்கம், பாதிப்பு, அவமானங்கள் ஏற்படுகிற நேரத்தில் நாங்கள் எங்களை நாங்களே மன்னிக்க முடியாதவர்களாக, உங்களுக்கு தெரியும் சில பிள்ளைகளுக்கு கோபம் வந்தால் தலையை கொண்டு போய் கட்டில் அடிப்பாங்க, சுவத்தில் அடிப்பாங்க, சிலாக்கள் கையில் வெட்டுவாங்க, கையில் கோபத்தில் வெட்டுவாங்க. அவங்களுக்கு அவங்கள மன்னிக்க தெரியலை. சிலாக்கள் தங்களை கோபத்தை கொண்டு எங்கே காட்டுறன்னு தெரியாமலுக்கு என்னத்தின் சாமான்களை உடைப்பாங்க. எங்களை நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சபையே, உன்னை நீ மன்னித்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இது கழுவப்பட்டு அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்பதை நீ அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறாயோ, அந்த நொடிப்பொழுதில் இருந்து இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் உனக்கு சொந்தமானதல்ல, அதில் நீ எதையுமே செய்யலாது. அவ்வளவுமே தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற காரியம். உனக்கு எதிலுமே அதிலே பங்கில்லை. இதை கவனமாய் வைத்து கர்த்தருக்காக ஒப்புவிக்க வேண்டியதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதில் கீறுறது, கிழிக்கிறது, பச்சை குத்துறது தேவனுக்கு பிரியமே இல்லை. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை நீதியின் அவயவங்களாக தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். நாங்கள் எங்களை மன்னிக்க பழக வேண்டும். வேதத்திலே தன்னைத்தானே மன்னித்து கொள்ள முடியாத துப்பாக்கிய நிலையிலே சில தீர்மானங்களை எடுத்த 2 மனிதர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒன்று இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்களோடு கூட தானும் ஒரு சீஷனாக இருந்த யூதாஸ். நமக்கு இயேசுவை பற்றி நிறைய தெரியுமோ இல்லையா, யூதாஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நாம். யூதாஸ் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய தவறினாலே, எங்களுக்கு தெரியும் யூதாஸ்
அவன் சூசைட் பண்ணான், அவன் நாண்டு கொண்டு செத்தாண்டு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 27:4. இப்போ யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்துட்டு பார்த்தா இயேசு சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு வேண்டிய தண்டனை நடக்குது. இப்போ யூதாஸுக்கு வீட்டில் இருக்க முடியலை. தன்னோட இருந்து தன்னை நடத்தின, தனக்கு புத்தி சொன்ன இந்த அன்பு தெய்வம் சிலுவையில் அடிக்கப்படுகிறார், சரீரம் கிழிக்கப்படுகிறது. அவருக்கு அந்த ஆக்கினை தன்னால தானே வந்துட்டு, அடுத்த பக்கம் அந்த 12 சீஷர்களை ஒருத்தம் கூட தன்னோட இல்லை. சரி, தான் வெள்ளி காசை கொடுத்து காட்டி கொடுத்த இந்த ஆசாரியர்கள், மூப்பர்கள், அந்த வேத பாரகர் கூட தன்னோட இல்லை. தனி மரமாய் நிற்கிறான் யூதாஸ். பல நேரங்களில் சத்துருவங்களை அந்த விதமான சூழ்நிலைக்கு கொண்டு போவான். அவனுக்கு என்ன முடிவெடுக்கிறது தெரியல. 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறான். ஆசாரியரிடம் போய் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து பழி செலுத்தும்படிக்கு தன்னை கொண்டு போக ஒப்பு கொடுத்து விட்டார். இவன் நடைமுறையில் இருக்கிற ஆசாரியன்ட்ட போய் சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பிரயாஜித்தம் ஏதும் இருக்குதா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ எம் சாரி, அது உண்ட பாடு, நீ உண்ட தேவைக்கு தானே காட்டி கொடுத்தா, நாங்கள் உண்ட தேவைக்கு உன்னிட்ட காசை தந்தோம், முடிஞ்சு. காசை கொண்டு எரிஞ்சிட்டு வேதம் சொல்கிறது 5ஆம் வசனம், அவன் நான்று கொண்டு செத்தான். தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டான். வாழ்க்கையிலே தவறுகள், பிரச்சனைகள் நடக்கிற நேரம், இழப்புகள் வார நேரம், மனதிலே போராட்டங்கள் எழும்பி சாகோணும் என்ற நிலைமைக்கு வார நேரம், ஓடிதேவ சமூகத்துக்கு கதவை பூட்டு உட்கார்ந்து அழு, ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னை தூக்கி எடும் என்று கேளு. அவர் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையின முடிவை நீங்க தேடிக்கொள்ள வேண்டாம். உனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்காக சிலுவையிலே உன்னுடைய அன்பு இரட்சகர் தொங்கினார். 2வது நபர் தான் ஆண்டவர் இஸ்ரவேலிலே முதலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணின சவுல். சவுளுடைய வாழ்க்கையை பற்றி நம்மில் அநேகருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக நான் சொல்றேன். சவுல் தான் முதலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜா தேவனுக்கு பிரியமில்லாதபடி தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்ததினாலே அவனுடைய வாழ்க்கை மரணத்தின் முடிவுக்கு வந்தது. 40 வருஷம் அரசாண்டவன், இஸ்ரவேலிலே முதலாவது ராஜாவாய் இருந்தவன், இறுதியிலே அவன் இறந்த விதம் இப்படியாய் இருக்கிறது. 1 நாளாகமம் 10:4. இந்த ராஜா ஒரு யுத்தத்திலே தான் மரிக்கிற நேரம் வந்தபோது பக்கத்தில் இருந்த தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாத படிக்கு, ஏன்னா ஒரு ராஜாவை அந்நியர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா உடனே அவனை பிடிச்சி அவமானப்படுத்துவாங்க. கண்ணை எடுப்பாங்க, விரலை வெட்டுவாங்க, முடிய பிப்பாங்க, தாடி முடிய பிப்பாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தணும் படுவாங்க, உடுப்பை கலட்டுவாங்க, எது வேணாலும் செய்வாங்க. பெரிய ராஜாவான் ராஜா, பாரு நீ எங்கட கையில் இப்போ, நாங்கள் தாண்டா ராஜா, அப்படி அவமானப்படுத்துவார்கள். எனவே இந்த சவுலுக்கு கொஞ்சம் பெருமையும் இருந்தபடியினாலே அவங்களோட நான் சாகக்கூடாது, அதற்காக நீ ஒரு காரியம் செய். என்ன அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று சொன்னான். அவனுடைய ஆயுதாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுலும் தற்கொலை செய்து கொண்டான். சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு மாத்திரம்தான் மிக நெருங்கின சந்தர்ப்பம் கிடைத்தது, மிக நெருக்கமான சந்தர்ப்பம். அப்படியாப்பட்ட நேரங்களில் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் நமக்கு வருகிறது. இருக்கலாம். ஆனால் தாவீது அந்த சந்தர்ப்பத்தை தனக்காக பயன்படுத்தவில்லை, தேவனுக்கு எதிராகவும் பயன்படுத்தவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தவில்லை. அவன் சொன்னான், அவன் வியாதி வந்து மறிக்கட்டும், யுத்தத்தில் மறிக்கட்டும், இல்லாட்டி ஆண்டவர் அவரை கொண்டு போகட்டும், நான் கையை போட மாட்டேன், எனக்கு அந்த முடிவு நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி சவுல் மரணத்தின் பிடியிலிருந்து தப்புவிக்கப்படுகிறான். ஆனால் இப்போது அவனுடைய மரணம் வந்து விட்டது. அவனுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தற்கொலை ஒரு நாளும் வாழ்க்கையின் முடிவு அல்ல.
ஒரு நாளும் இல்லை. தயவு செய்து வாயை திறந்து யாருமே சொல்லாதீங்க, நான் சாக போறேன், நான் சாக போறேன், நான் தொங்க போறேன், நான் குடிக்க போறேன். இன்றையோடு நீங்க இருக்கிற கதிரையோட விட்டுட்டு போங்க. அடுத்த கிழமை வந்து அந்த கதிரையில் இருக்காதீங்க, வேற கதிரை மாறிடுங்க. விட்டுட்டு போங்க. இந்த சேர்ச்சுக்குள்ள சாக போறேன், சாகத்தான் போகணும், சாவுதான் முடிவு, வேற வழியே இல்லை, நான் செத்தா எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். பிரயோசனம் இல்லை, ஒரு நாளும் வராது, ஒரு நாளும் வராது. அது வரப்போறது கிடையாது. அது எப்போ வரும் தெரியுமா? நீ எப்போ தேவனுடைய பாதத்துக்கு ஓடி வந்து அவர் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வல்லவர், அவர் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார் என்பதை நம்பி நீ காத்திருக்கிற போது அவர் அதை செய்வார், அவர் அதை செய்வார். அவன் அதில் நட்டு அவன் விழுந்தான். ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டிலே எப்படியாக ஜெபிக்கிறான்? மீகா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்து விட்டது. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உங்களோட வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சிலும் நெருக்கமான சூழ்நிலை வந்துட்டா இந்த ஜெபத்தை செய்யுங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சகிப்பேன், சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். நாங்க இந்த வசனத்தை பார்க்கிறல்ல, மேல் வசனம் என்ன சொல்லுது? உங்களோட புக்கில் இருக்குது. சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சரியா? சந்தோஷப்படாது, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கீழ் வசனம் என்ன சொல்லுது? எப்ப அந்த வெளிச்சம் வரும்? இப்ப வாசிங்க எல்லாரும் சேர்ந்து 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். எத்தனையோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் வார நேரம் ஓடி வந்து சொல்லி சபையில் ஊழியக்காராக்கிட்ட உபவாசம் இருந்து ஜெபிச்சு அந்த இடத்துல ஒரு விடுதலை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதை விட சின்ன பிரச்சனை வந்தோடனே மட்டும் ஏன் சாக போன என்ன வருது? அது பிசாசனுடைய தந்திரம். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில், விடுதலையில், ரட்சிப்பில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாவம் மன்னிப்பில், அவருடைய இளைப்பாறுதல்ல உன்னை வாழ விடக்கூடாதபடிக்கு உன் சத்துரு உனக்கு விரோதமாய் அவன் பாளையம் பண்ணி வருகிற போது இந்த காரியங்கள் உனக்கு விரோதமாய் நடக்கும். தேவ பிள்ளையே, அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை சொல்ல வேண்டும். ஓ, நான் தவறு செஞ்சுட்டேன். யாருக்கு விரோதமா? முதலாவது தேவனுக்கு விரோதமா. தாவீது தாம் போல செய்த போது என்னென்று சொன்னா, கர்த்தாவே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். சங்கீதம் 51. கட்ட குமாரன் போய் தண்டை எல்லாம் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டு திரும்பி அப்பாட்ட வரக்குள்ள என்ன சொன்னா, தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். முதலாவது நாங்கள் பிழை செய்கிற நேரம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோம். அந்த பிழையை சரி செய்ய வல்ல ஒரே ஒருவர் அவர் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. நீங்க செய்த பிழையை நீங்க சரி செய்யறதுக்கு சில வேளை முயற்சி செய்து தோற்று போயிருந்தால், வழி தெரியாமல் இருந்தால் தேவ சமூகம் ஒன்றுதான் வழி. நீங்களாக எந்த தீர்மானத்தையும் எடுக்க வேண்டாம். 5வது காரியம், முதலாவது தேவன் கொடுக்கிற மன்னிப்பு, 2வது நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், 3வது நான் மற்றவர்களிடம் என்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் கட்டாயம். 5வது இவை எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே, சன்னிதானத்திலே வைத்து நாங்கள் மன்னிக்க பழக வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்களை நாங்கள் முகப்பூச்சுக்கு, அதான் சொன்னேன், சாரி சொல்கிற மாதிரி பேசிட்டு வந்துடுவோம். ஆனால் உள்ளத்தில் அது இருக்கும். அந்த செய்த பிரச்சனை, விட்ட பிள்ளை, நடந்த தவறனுடைய விளைவு இருக்கும். புதுசாக வாங்கி வச்ச மோட்டார் சைக்கிளை கொண்டு போய் அடித்து போட்டு வந்து தாளே என்றா புது மோட்டார் சைக்கிள் ஆண்டவர் தந்தாலும் அப்பையும் இருக்கும். அதான் நமக்கு அப்படித்தான். உன்னால 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 நீ செஞ்ச வேலையால
இல்லாட்டி மாறி என்னால புத்தி இல்லாம நான் செயல்பட்டுட்டேன், மொக்கத்தனமா செயல்பட்டுட்டேன், இனி வாழ்ந்த என்ன பிரயோசனம்? அதுக்கு தான் சொன்ன தேவ சந்நிதிக்கு வாங்க. பாருங்க, கொரிந்தியர் சபையில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவனை ஒரு சின்ன சிற்றிப்புக்குள்ளாக நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அந்த சிற்றிப்புக்குள்ளாய் நடத்தினதுக்கு பிறகு பவுல் இப்பொழுது அந்த மனுஷனை மன்னிக்க சொல்லி கேட்கிறார். அப்படி அவர் கேட்கிற போது எழுதப்பட்ட வார்த்தை தான் இது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அவனுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் நான் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ காணிக்கை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளே வரக்குள்ள உன்னோட ஃப்ரெண்டோட உனக்கு ஒரு பிரச்சனை, உண்ட சிஸ்டரோட பிரச்சனை, உண்ட பிரதரோட பிரச்சனை, இல்லை ஊழியக்காரரோட பிரச்சனை, உனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறாங்க, இல்லை உனக்கு அவங்களோட மனஸ்தாபம் நீ பிள்ளை விட்டாண்டா என்ன செய்யணும்? ஓடி வந்து காணிக்கையை போட்டேன் என்று சொல்லி போயிடாத. காணிக்கை அவட தேவை, ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 10 லட்சம் ரூபா காசை ரோட்டில் தூக்கி போட்டுப்பாங்க, எவனாவது எடுத்துடுவான், 10 ரூபாயும் எடுத்துடுவான். ஆனால் அந்த சேர்ச்சுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர காணிக்கை காசோ பொருளோ ஒருத்தரம் எடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே வச்சுட்டு திரும்ப என்ன செய்யட்டான்? வீட்டை போ, 7 மணிக்கு வந்துட்டேன், சர்வீஸ் தொடங்க போகுது, இப்போ பார்த்து ஞாபகப்படுத்துகிறாரு ஆண்டவர், அந்த ஆளோட நான் பிணக்கில் இருக்கிறேன் என்று சொல்லி. செய்ய வழி இல்லை, காணிக்கை இல்லை, காணிக்கையை கொண்டு வர நீதான் முக்கியம். அதனால தான் காயினை ஆண்டவர் தள்ளி விட்டு போட்டு ஆபேலை ஏற்றுக்கொண்டார். ஏன்? காயினுக்குள்ள வன்மம் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. ஆபேல் தேவனை நேசித்தான். அப்ப பலிபடத்தை நீ காணிக்கையை கொண்டுட்டியோ அங்க ஞாபகம் வருதான். கையில் போன் இருந்தா எடுத்து, சாரியப்பா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கொள்ள, தெரிஞ்சுதான் செஞ்சுட்டேன், வேண்டும் மட்டும் தான் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கொள். அதுக்கு பிறகு போடுற காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுதான் தேவனுடைய நியதி, மாறாது. எவ்வளவு நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் செய்ய வேணும், கட்டாயம். சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த ஊழியருடைய தரிசனம் பெருசு, கட்டாயம் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறது நல்லது. ஆனால் கொடுக்கிற நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே நான் மன்னித்திருக்கிறேன். அப்போ எவரையாகிலும் நீங்கள் மன்னித்து விட்டால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன சொல்ல வேணும்? அப்பா உண்மையாக மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேனப்பா. உங்களுக்கு தெரியுமா, மன்னிக்காத சிலரால் சரியா ஜபிக்க வராது, உபவாசம் பண்ணியும் ஆறுதல் கிடைக்காது, இரவு பகலா வேதத்தை திருப்பி ஒன்றும் மண்டைக்குள்ள இறங்காது, நாள் முழுக்க சர்ச்சுக்கு வந்தாலும் மனதில் அமைதி இல்லை. மன்னிக்காத இருதயத்தில் சமாதானம் கிடையாது. மேல் பூச்சிக்காக மாத்திரம்தான் வாழலாம். அப்படி அதான் வேதமங்களுக்கு காட்டுகிற வழி. 6வது காரியம், இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்துட்டோமா? மற்றவர்களை தேவன் மன்னிக்கும்படி நாங்கள் ஜபிக்க வேணும். ஏன்னா அந்த உலகத்தில் நாம் வேணுமெண்டா நம்மளோட பார்வைக்கும் தேவனோட பார்வைக்கும் ஓகே, நாங்கள் ஒரு பிள்ளையும் செய்யலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி கத்தாவே ரத்தத்தால் என்னை மூடும், தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதும் பிள்ளை செஞ்சிருப்பேன்னா என்று கேட்க வேண்டியது உண்மை. அதே நேரம் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பாவத்தின் அழுக்கு, அக்கிரமத்தின் கட்டு, அநியாயத்தின் நுகங்கள் அப்படியே படர்ந்து போய் கிடக்குது. வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறது, நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். இயேசு ஜபித்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றால். இயேசு கல்வாரி சிலுவையில் உயிர் பிரிந்து கொண்டிருக்குது. கடைசி நிமிஷம் அவரால் செய்யக்கூடிய பெஸ்டான ஒன்று, இவர்களை மன்னியும். தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து அன்றைக்கு அவர் செய்த அந்த உன்னதமான ஒரே ஒரு ஜெபந்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இந்த வேளையில் கர்த்தருக்கு நன்றியோடு சொல்லுங்க. அந்த ஜெபம்
அதன் பின்பதாய் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் ஜெபித்த ஜெபந்தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையே, ஏன் இந்த இடத்துல இருக்க அநேகருடைய பரம்பரையை சபைக்குள்ளே வைத்திருக்கிறது. இந்த ஜெபந்தான். எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு இந்த நாளில் இருந்து உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஒரு நேரத்தை தயவு செய்து கொடுங்க. வேத ஆதாரத்தை காட்டுறேன். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபுடைய சோதனையத்தை அங்கே பார்த்திருக்கிறோம், பொறுமையை பார்த்திருக்கிறோம். யோபுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்த மனிதர்கள் அங்கே தங்களுடைய சிந்தனையும் படி பேசி, கடவுளுடைய ஞானமற்றவர்களாய் பேசி அவர்கள் அங்கே உழப்பி கொண்டிருந்த போது ஆண்டவர், நீங்கள் யோபு பேசுறது போல நீங்க பேசல, உங்களை பார்க்க எனக்கு கோபம் வருது. யாருக்கு? யோபுடைய சிநேகிதர்களை பார்த்து சொன்னா, நீங்க ஒன்று செய்யுங்க, உங்க மேல இந்த கோபம் வரக்கூடாண்டா. எந்த யோபு பாதிக்கப்பட்டானோ, எந்த யோபு ஓட்டை எடுத்து தன் உடலை கீறி கொண்டானோ, எந்த யோபு இந்த இடத்துல வியாதியோட இருக்கிறானோ, எந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போய் இருக்கிறானோ, வீட்டை நிலத்தில் இழந்து போய் தரித்திரனா இருக்கிறானோ, எந்த யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களோ அந்த யோபுட்ட போய் உங்களை காட்டுங்க, அவன் உங்களுக்கு ஜெபிப்பான். அப்ப நான் உங்களை மன்னிப்பேன். வாசிங்க 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் கட்டாயம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் சொல்கிறோம், சனிக்கிழமையில் நடக்கிறதான ஜெபத்துக்கு இந்த சபை முழுவதையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நாங்கள் வருந்தி கேட்கிறோம், வாருங்கள். நேற்றைய நாளில் நிறைய பேர் வந்துருந்தீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சபையில் அறவாசி கிரௌடே வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க ஏன் வீட்டில் இருக்கிறீங்க, ஏன் சொந்த வேலையாக இருக்கிறீங்க? இந்த சபையின் ஊழியம் மிகவும் பாரமானது, மிகவும் பெரியது. இங்கே வைக்கப்பட்டிருக்க தரிசனம் அழைப்பு மிகுந்த தேவை உள்ளது. அதில் முதலாவது தேவை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். சனிக்கிழமையில் ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு போட்டு வந்து தேவதாசனோடு கூட நீங்கள் ஒருமனப்படுகிற போது நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாகவே கர்த்தர் சபையிலையும் செய்வார், உண்ட வாழ்க்கையிலையும் செய்வார், உண்ட எல்லைகளெங்கிலும் தேவன் செய்வார். அவருடைய முகத்தை தேடி பாருங்க. தொடர்ச்சியாக அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. சனிக்கிழமை உபவாசத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. வீட்டிலையும் நேரம் எடுத்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சாமுவேல் பிழைவிட்ட இந்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறான், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் சபையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் சொல்கிறான், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில். வாசிங்க மிச்சத்தை நீங்க சொல்லுங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் என்னவா? ஜெபம் பண்ணாம இருந்தா என்னது? பாவம். ஜெபம் பண்ணாம இருந்தா பாவம். அதான் சாமுவேல் இங்கே சொல்ல வர்றாரு. இயேசுவோட வாழ்க்கையில ஊழியத்தை விட அதிகமாக அவர் செலவழிச்சது ஜெபத்தில் தான். எல்லா தேவ மனுஷர்களும், இந்த சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் உங்களோட வாழ்க்கையை தயவு செய்து ஜெபத்திலே கழியுங்கள். ஜெபத்துக்கு அதிக நேரத்தை கொடுங்கள். தேவ சமூகத்துக்கு சொல்லி நேரத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பலருக்கு அதிகாலை விடுகிறதே தெரியுதில்லை. எழும்புற நேரம் தான் ஜெபம். லேட்டாக எழும்பிட்டா ஜெபமே இல்லை. தனக்காகவும் ஜபிக்கிறதில்ல, வீட்டுக்காகவும் ஜபிக்கிறதில்ல, மற்றவங்களுக்காகவும் ஜபிக்கிறதில்ல. ஓட்டம் ஓட்டம், வேலை வேலை. என்ன பிரயோசனம்? வேதம் அழகா சொல்லுகிறது, ஜபிக்காவிட்டால் எங்களுக்கு பாவம். ஜபிக்காமல் இருக்கிறது பாவம். வேதம் சொல்லுகிறது ஜபித்தே ஆக வேண்டும். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இங்கே கொடுக்கிறார். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. கிருபையான ஆவி என்னது? தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தயவை காண்பிக்கிறது. ஒருவனை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. சில இடங்களில் ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கார் வேதத்தில். சிலரை மன்னிக்கிறதுக்கு அவர் சித்தம் இல்லாமல் இருந்தார்.
ஆனால் பலருடைய ஜெபங்கள், ஒரு சிலருடைய ஜெபங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிலைமைகளை மாற்றி இருக்கிறது. ஜெபம் தேவனுடைய உள்ளத்தை மாற்றும். ஜெபம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற கோபத்தை அப்புறப்படுத்தும். ஜெபம் தேவனிடத்திலிருந்து வருகிற நியாய தீர்ப்பை புரட்டி போடும். ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு மனம் திரும்ப வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபத்துக்கு உண்ட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். நாங்கள் மன்னிக்கப்பட்டது போல மற்ற ஜனங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனுக்கும் இந்த ஜனங்களுக்கு நடுவிலே நாங்கள் நின்று அதற்காய் போராடுவது தான். வேதம் சொல்லுகிறது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, இந்த சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் எவ்வளோ கெதியாக வந்து சேர்றாங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் இதுவரைக்கும் வந்து போன அந்த 17,000 ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தர் திருப்புவார், அவங்கள திருப்புவார் ஆண்டவர். இந்த 6 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருந்தால்தான் நாங்கள் மன்னிப்பின் அவசியத்தை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருப்போம். இப்போ நான் காட்டுகிற சில விஷயங்கள் ஏசாவுக்கு அல்லது ஏதோம் என்று அழைக்கப்படுகிற அந்த மனுஷனுக்கு அவனுடைய சந்ததிக்கு வந்த விளைவுகளின் சில காரணங்கள் அல்லது சில ஆதாரங்கள். அதாவது ஏசா எப்படிப்பட்டவனாக இருந்தால் நான் சீக்கிரமாய் நான் போகிறேன், எங்களுக்கு சில நேரங்கள் தான் இருக்கிறது. 36ஆம் அதிகாரம் 6 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் குமாரத்திகளையும் வீட்டிலுள்ள யாவரையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறான்? யாக்கோபை விட்டு அவன் பிரிந்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. ஏசா நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். யாக்கோபு அவனை விரோதித்து அல்லது அவனுக்கு கெடுதல் செய்து அல்லது அவனை வஞ்சித்து அவனுடைய ஆசீர்வாதங்களை தகப்பன் மூலமாய் அவன் பெற்று கொண்டிருந்தாலும் தேவன் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதிலே ஒரு நாளும் தயங்கவில்லை. அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறதுனா பாருங்க, அவருடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாமல் போயிற்று. பார்த்தீங்களா? ஆசீர்வாத மிகுதியினால இடத்தை வெக்கேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் ஏசா. இப்போ சொல்லலாமா, ஏசா வஞ்சிக்கப்பட்டதுனால அவன் நஷ்டத்தில் திரிஞ்சான், அவன் சாபத்தில் கிடந்தான், அவன் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தான் சொல்லலாமா? இந்த வேதம் அழகாக நமக்கு சொல்லுது. மற்றவங்களால் நமக்கு தவறு செய்யலாம், நாங்கள் பாதிக்கப்பட்டதை தேவன் காண்கிறார். நம்ம இழந்தது எல்லாவற்றையும் 2 தன்னையாய் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஏசாவை தேவன் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஏசா எப்படித்தான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கு சமயம் வருகிற போதெல்லாம் அவன் தண்ட உள்ளத்தில் யாக்கோபு எனக்கு இதை செஞ்சுத்தான், யாக்கோபு இதை எனக்கு செஞ்சுத்தான், தண்ட மகன்கிட்ட சொல்லுவான், தண்ட பேர பிள்ளைகிட்ட சொல்லுவான், தன்னோட கூட வேலையாளுக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், அந்த மாதிரி இவன் பார்த்துட்ட வேலையாள் தான் அது இதுன்னு சொல்லி இந்த கதையை சொல்லி 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 தண்ட சந்ததி முழுவதுக்கும் வெளியில் காட்டிக்கொள்ளலாம். யாக்கோபா அது என்ன பிரதர் தானே, அவன் நான் தான் உண்டா பிறந்த நாங்கள் ட்வின்ஸ், அப்படித்தான் பெருமை தட்டி கொள்ளுது. ஆனால் உள்ளத்துக்குள்ள அவனால தான் அவன் தான் ரெண்டதை வறுகிட்டான், விட்டுத்திட்டான். சொல்லி 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 அந்த கோபம் அவனுக்கு மாத்திரமில்லை அவனுடைய சந்ததிக்கும் கடந்து போக ஆரம்பித்தது. என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அடிமையாய் வருகிற வேளையிலே அப்போ ஆண்டவர்த தேவ மனுஷன் கேட்குறான், நாங்கள் இந்த ஏதோம் வழியாக போகட்டா? ஆண்டவர் சொன்னார் போகாத. உபாகமம் 2:5 ஆண்டவர் சொன்னார், அவர்களோட போர் செய்ய வேண்டும். யாரோட? இந்த ஏசாட குடும்பத்தோட போர் செய்ய வேண்டும். அவங்களோட உனக்கு யுத்தம் பண்ண ஏண்டா உண்ட சகோதரன் கெடுதல் செய்தவன் தான், கழுத்தறுத்தவன் தான், உடைய வாழ்க்கையை நாசமாக்கினவன் தான். பட் உண்ட பிளட்
உண்ட ரத்தம், நீ அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். பார்த்தீங்களா, சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆண்டவர் சொன்னார். சேயீர் மலையில் ஏசா சும்மா போய் இருக்கல. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், காலத்துக்கு காலம் தேவன் நினைக்கும் 17ஆம் அதிகாரமாக இருக்க வேணும். காலத்துக்கு காலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மக்கள் குடியிருப்பை ஏற்படுத்தி யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே உட்கார வைக்கிறாரு. நாம தான் கள்ள தோணியில் போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் ஆஸ்திரேலியாக்காரன், நான் இங்கிலாந்துக்காரன் நாங்கள் தான் சொல்கிறோம். இல்லை, நீங்கள் ஒரிஜினல் பேட்டிகளோ மட்டக்களப்பு தான். இப்போ தான் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிறீங்க, உப்புக்கராஜ்னு சொல்லி, இந்த யூகேன்னு சொல்லி, அதில் பேர் உப்புக்கராஜ். நாங்கள் சொல்கிற அழகான பேர் ஒன்று இருக்குது, MM, மாடு அடிக்கிற முனை. எங்களுக்கு அப்படி தான் தெரியும். இந்த ஏசா தான் தன்னை குடும்பத்தோடு போய் உட்கார்ந்தானே, அது அவர் செலக்ட் பண்ணி வைக்கல, அது அவனுக்கு தேவன் ஏற்கனவே சூஸ் பண்ண. ஆண்டவர் சொல்லாத அவனுக்கு, நீ அந்த பக்கம் போகாது, நீ கால் கடுத்தாலும் பரவாயில்ல, மோசே உன் ஆக்களை கூட்டிட்டு சுத்திப்போ, பரவாயில்ல, அதை நான் பிறகு பார்த்து கொள்வேன். ஆண்டவர் பார்த்தார், அதை பார்த்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவன் தான் செய்த பிழை நிமித்தம் தன் பிழையை ஒத்துக்கொள்ளாம என்ன பிழை செய்தான் இங்கே பாருங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். இந்த ஏசா இருதயத்திலே சொல்லிக் கொண்ட காரியத்தை ஓபதியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் அதை தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஏசாவினுடையவைகள், ஏசாவினுடைய உள்ளத்திலே இருந்த காரியங்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஏசாவோட பொக்கிஷத்தை ஆண்டவர் தேடி பார்த்தார், இருதயத்தை எவ்வளவா தேடி பார்த்தார். பிரச்சனை அப்படியே கரையாம் புத்து மாதிரி மனசுக்குள்ள கசப்பை வச்சுட்டு அப்படியே பரவி கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் பழி வாங்கிறதா எண்ணம், ரத்தத்துக்கு ரத்தம், விடமாட்டேன், தொடர்ந்து கொண்டே இருந்தான். நீங்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் அதுகளை வாசித்து பார்க்கலாம். அதை தேவனை வெளிப்படுத்துகிறார். இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஓபதியா 1:6 சொல்லுகிறது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவா ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் தன்னுடைய இருதயத்தில் யாக்கோபை மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்லை. அது அப்படியே அவனுடைய இருதயத்தில் மாத்திரமில்லை, அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்டன் பூட்டி, அவனுடைய வேலைக்காராக்கள் எல்லாருக்குள்ளேயும் அது போனது. ஏசாவு கண்டா உயிரை கொடுக்குற அளவுக்கு அவனுடைய வேலைக்காரர்கள் நிற்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, கொஞ்சம் பேர் வேற ஜாதிகளோட கூட சேர்ந்து இந்த ஏதோமியரும் என்ன செய்கிறார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வருகிறார்கள். ரைட்? அப்போ இந்த ஜனங்கள்ட்ட இருந்து, இந்த போர் செய்ய வருகிற யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கிட்ட இருந்து தன்னை காத்துக்கொள்ள யோசபாத் என்ன செய்கிறான், தன்னுடைய ஊழியக்கார எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்ற வார்த்தை தான் 2 நாளாகமம் 20:10. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாங்கள் நாசப்படுத்தாதிருந்தோம். உங்களுக்கு தெரியுமா, ஏசாவும் அவனுடைய ஜனமும் உள்ளத்தில் எவ்வளவுதான் வர்மத்தை வச்சு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், இது டைம் இல்லை, விட்டு விலகு, அதை நான் பார்த்துக்கொள்வேன். ஆண்டவர் நமக்கு எக்ஸ்கியூஸ் தாராரண்ட காண்டி நாம் அதை ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வேளை நாங்கள் அதை எங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறதுனால அவைகள் நாளுக்கு நாள் தொடரும். எசேக்கியேல் 35:10 அவன் சொல்லுகிறான், 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தாலும் அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் அங்க மன்னிச்சு விட்டுருக்கிறாரு. காலம் கடந்து வந்து ஏசாவுடைய ஜனங்களும் சொல்றாங்க, இந்த
இஸ்ரவேல் ஜனங்கள், அது யூதா வேற இஸ்ரவேல் வேறையா இருந்தாலும் என்ன, அது கர்த்தருடையா இருந்தாலும் என்ன, நான் அவங்களை சுதந்தரிப்பேன். அது எனக்குரியதான். நான் தான் அவங்களுக்கு ராஜாவாக இருப்பேன். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எரேமியா 49:18 கர்த்தர் சொல்லுகிறார், சோதமும் குமராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அங்கே தங்குவதில்லை. இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் எரேமியா 49:7 இப்படியாக சொல்லுகிறார், ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ. எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவைகளை விட்டு அழிந்ததோ. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுவார்கள். ஒருத்தனாவது சொல்ல இல்லையாடாப்பா, ஆண்டவரை நோக்கி பாரு, என்னமோ நடக்குது, அந்த பழைய குற்றத்தை மன்னிச்சுன்னு சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லையா? எல்லாம் ஒரு குட்டையில் ஊர்ன, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டையில் ஊர்ன மட்டை மாதிரி. ரைட்? ஞானம், அவருடைய ஞானம் கட்டுப்பாயிற்றோ. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏசா மூடனாய் போனான், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்றைக்கு கொடுக்கிற இந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில் பேசுமா இருந்தால் உங்கள் இருதயங்களை தாழ்மைப்படுத்துங்கள். எரேமியா 49:12 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது. எசேக்கியேல் 35:12 சொல்லுகிறது, அவனுடைய குணாதிசயத்தை நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து, கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்கள் மேல் வைத்த, யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்கள், என்ற சொந்த ஜனங்கள் மேல வைத்த வர்மத்தினால் நீ செய்த உன் கோபத்துக்கு தக்கதாக. பார்த்தீங்களா, மன்னியாத இருதயம் என்னத்தை கொண்டு வருது என்று? வர்மத்தை கொண்டு வருது. பரம்பரைக்கும் பெருமை பாராட்டும். அது கோபத்துக்கு தக்கதாகவும் அது பொறாமையாக மாறும். என்னத்தை தான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தினாலும் மன்னியாத இருதயம் இருந்தால் அது பொறாமையாய் மாறும். நான் செய்து கர்த்தராய் இருக்கிற ஆண்டவராகிய நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எரேமியா 49:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். ஆண்டவர் செய்தியை நமக்கு அனுப்புகிறார். என்ன? பாத்திரத்திலே, தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலே, நியாய தீர்ப்பின் பாத்திரத்திலே குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாய் இராதவர்கள் நாங்கள் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் மன்னியாத இருதயம் திரும்பவும் அந்த பாத்திரத்துக்குள்ள எங்களை கொண்டு போட்டு இராதவர்கள் அதில் குடித்தார்கள். ஏசா, நீ குற்றமற்ற நீங்களா இருப்பாயோ? மன்னிக்கப்பட்டவனே தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். மன்னிக்காத நீ, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத நீ, மன்னிப்பை கொடுக்க முடியாத நீங்களா இராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். எரேமியா 49:10 பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னியாத தன்மை பரம்பரைக்கும் கடந்து போகும். வாசிப்போம். நானும் ஏசாவை வறுமையாக்கி அவன் ஒளித்து கொள்ளாத கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். வேதம் சொல்லுகிறது, தேவனும் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அழிக்கக்கூடாதபடிக்கு. இந்த மனுஷனுடைய சரித்திரமே இல்லாமல் போகிற சூழ்நிலைக்கு இன்றைக்கு வந்துட்டு இல்லாமல் போயிட்டு. எரேமியா 25:29 ஆண்டவர் சொல்றாரு, இதோ தீங்கு கட்டளையிட நான் என்னாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. தேவ ஜனங்களோட ஆண்டவர் பேசுகிறார். என்றைக்கும் இந்த வசனம் பேசுகிறது. நான் தீங்கை கட்டளையிட நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே, எருசலேமிலே என்னுடைய நியாய தீர்ப்பை நான் துவங்குகிற போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை.
நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொன்னார், நான் பூமியை நியாயம் தீர்க்க வராமல் என்னாலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வந்தேன். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். என்னாலே இந்த ஜனங்கள், இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படட்டும். 1 பேதுரு 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? ஏன் நம்மிடத்திலே தொடங்குது? எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், நமக்கு தான் பெரிய அழைப்பு இருக்குன்னு காட்டிக்கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மன்னிக்கிறதுக்கு என்ன இல்லை? இருதயம் இல்லை. அடி மனதில் வச்சு கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த இரக்கம்தான் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, ஆனாலும் அந்த அழிவுக்கு முதல் இரக்கம் நம்மளோட பேசும். விடைப்படும், மனம் திரும்பு, அந்த காரியத்தை விட்டுடு, அந்த நபரை மன்னிச்சுடு, தேவனிட்ட மன்னிப்பு கேளு, செய்த பாவத்திலிருந்து வெளியே வா, எடுத்த பிழையான தீர்மானத்தை விட்டு ஆண்டவர் சொல்லுவார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 2ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே சொல்லுங்க. என்ன வசனம் போட்டிருக்கு சொல்லுங்க சத்தமாக. எல்லாரும் இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. என்ன காட்டுட்டோம்? ஜாக்கிரதை, அலர்ட். போன்ல வார அலர்ட் இல்லை, வாழ்க்கையில் எப்பவுமே அலர்ட்டா இருந்துக்கொள். முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை குறித்து, உன் அழைப்பை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, இந்த பாவ மன்னிப்பின் அவசியத்தை குறித்து ஜாக்கிரதை உண்ட உள்ளத்தில் எடுத்துக்கொள். தவற விட்டுறாத, மிஸ் பண்ணிடாத. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 17 வரைக்கும் இங்கே ஏசாவை குறித்து இந்த தேவ மனிதன் எழுதுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்கள். 14 - 17. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அது சொல்லுகிறார், சமாதானமாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்க. சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுமே இருதயத்தோட சம்பந்தப்பட்டது, ரெண்டுமே தேவனோடு சம்பந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த பூமியில் பிறந்தபோது தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? மனுஷர்களுக்குள்ளே பூமியிலே என்னவாம்? மனிதர்கள் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும். மனுஷனை அழிக்க வேண்டும் என்று இருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு மன்னிப்பு என்கிற சமாதானமாக இயேசுவின் மூலம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. அதுதான் தேவ செய்தி, அதுதான் சுவிசேஷம். மனுஷர் மேல பிரியம். ஆண்டவர் மனுஷனை அழிக்கிறதுக்கு நினைக்கல, மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்பினார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவ நிலையை மன்னித்து எங்களை மீட்டு கொண்டபடியினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். கோபத்தாலே கிடைக்க வேண்டிய நம்முடைய தண்டனை நீக்கப்பட்டு அவரோடு கூட நாங்கள் சமாதானமாக்கப்பட்டோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் சகாயம் செய்யத்தக்க கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரலாம். இல்லாட்டி ஒரு ஆசாரிய மாத்திரம் தான் நமக்கு ஜெபிக்கணும். இப்போ அப்படி இல்லை. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற எவரும் இங்கே இருந்தே இன்டர்நெட் வசதி இல்லாமலுக்கு பரலோகத்தின் தேவனோடு கூட இயேசு என்கிற நாமத்திலே தொடர்பு கொள்ள முடியும். அந்த சமாதானம் நமக்கு கிடைத்தது.
பரிசுத்தம் உள்ள தெய்வத்தினிடத்திலே உறவாகுகிற அந்த பெரிதான விடுதலை நமக்கு கிடைத்தது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். மத்தேயு 5:8-9 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள். விளங்கிட்டா மன்னிப்பின் அவசியம். மனுஷரோடையும் நாங்கள் உறவை சரியாக வச்சுக்கொள்ள வேணும், தேவனோடையும் உறவை சரியாக வச்சுக்கொள்ளணும். எல்லாருக்கும் இது பொருந்தும், எனக்கும் பொருந்தும். இருதயத்தில் மன்னிக்க முடியாதபடி சுத்தம் இல்லாதிருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கி பிதாவோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார். எபிரேயர் 12:17-16 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும், ஒருவனும் மேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். 3 காரியத்தை ஏசாவுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறது. முதலாவது ரட்சிப்பு. சொல்லுங்க எல்லாரும், என்னது? ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏசா அந்த காரியத்தை குறித்து அலட்சியமாக இருந்தான். எனக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காட்டி பரவாயில்ல, எனக்கு இப்போ தேவை கஞ்சி, நான் களைச்சி போயிருக்கேன், அதைத்தான். உனக்கு என்ன வேணும்? என்ற பரம்பரை சொத்து தானே, எடுத்துகிட்டு போ. ஆனால் தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. அதுபோல ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. 2வது, எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. பரம அழைப்பு, பரலோக அழைப்பு. தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரராக இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாய் வாழுகிற அழைப்பு. அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வது காரியம் ஊழியம். தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பலர் இந்த சபையில் பலவிதமான ஊழியத்தை செய்கிறீர்கள். தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்தை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம் ரட்சிப்பு. எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு கல்வாரி சிலுவையிலே வந்த உடனே நடந்து முடிகிற ஒரு விஷயம் இல்லை. அது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காரியம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முற்றுமுடிய ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தானே, ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருந்தானே, சபைக்கு வந்துட்டு இருந்தானே, என்ற பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு இருந்தானே, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டு இருந்தானே. நோ, கடைசி மூச்சு வரைக்கும் உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ பிரயாசப்பட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நியமிக்கப்பட்டிருக்கிறாய். 2வது காரியம் 2 பேதுரு 1:10 அழைப்பு. அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்தலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இதை குறித்து ஒரு ஜாக்கிரதை உணர்வு வர வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த சபையில் உங்களுக்குரிய அழைப்பை குறித்து உங்களுக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னை ஆண்டவர் சுவிசேஷகனை அழைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் பூமரத்துக்கு தண்ணி ஊற்ற அழைச்சிருக்கிறார், என்னை ஆண்டவர் இந்த சேர்ச்சை கழுவுறத்துக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் விடுங்க, நீ பரலோக தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தேவன் உன்னை அழைச்சிருக்கிறார். முதலாவது. 2வது, சபையில் கர்த்தருக்காக சாட்சியா நிற்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உன் அழைப்பை விட்டு ஓட நினைக்காத. அழைப்பை விட்டு ஓட நினைச்ச நிறைய பேர் ரட்சிப்பே இல்லாமல் போயிருக்கிறாங்க. எரேமியா 48:10 3வது காரியம். எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியத்தை இருக்கிற தேவ பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியத்தை நிமித்தம் பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எழுந்திருப்போம் இந்த வேளையில் கூட.
ரோமர் 12:9-11 சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பைபிளெல்லாம் மூடி வச்சுட்டு ஏசாவுக்கு நடந்த சம்பவம் எனக்கோ என்ற சந்ததிக்கோ நடக்கக்கூடாது என்பதை தீர்மானித்து கொண்டவர்களாய், இந்த மன்னிப்பின் அவசியத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த நாளில் கூட தீர்மானம் எடுக்க போறீங்க ஆண்டவருடைய பாதத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். முதலாவது, தேவன் கொடுக்கிற மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு யாரும் புதிதாக வந்திருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் அன்பு இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே, இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே அவர் நமக்காய் பெற்றுக்கொண்டதான அத்தனை ஆசீர்வாதங்கள், விடுதலை, சுகத்தை, பிசாசின் தொல்லையில் இருந்து எல்லா விதமான பாதுகாப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, யாரெல்லாம் இதுவரைக்கும் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ இன்றையிலிருந்து மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்கள். மூன்றாவது காரியம், நான் மற்றவர்களுடைய மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ தீர்மானம் எடுங்க, மன்னிப்பு கேட்க பழகுங்க. நாலாவது, உங்களை நீங்கள் மன்னிங்க. ஐந்தாவது காரியம், கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அதை மன்னிங்க. ஆறாவது காரியம், மற்றவர்களை தேவன் மன்னிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முன்பதாக இந்த தீர்மானத்துக்காக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வேளையில் கூட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ரட்சிப்பு மிக முக்கியம், அழைப்பு முக்கியம். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஊழியம் முக்கியம். ஊழியக்காரர்கள் நாங்கள் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்பதற்காக ஒரு நாளுமே மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க கூடாது என்று அல்ல, அல்லது அவர்களுக்கு அச்சபிக்க தேவையில்லை என்பதல்ல. ஊழியக்காரர்கள் முதலாவது எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அச்சபிக்க வேண்டும். அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பு. காலை வேளையில் எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்பது உங்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும். மன்னிப்பின் அவசியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் கிறுக்கி போடப்படாதபடிக்கு இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி அமைதியாக இருக்கிற வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வேளையில் யாரும் புதினம் பார்க்க வேண்டாம். இது உங்களுடைய நேரம். தேவன் கொடுத்திருக்கிற மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற நேரம், அவரை நீ அங்கீகரிக்கிற நேரம். கடந்த காலங்களில் நடந்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு படைப்பாக நீங்கள் மாற தேவன் உங்களை அழைக்கிறார். மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடி இருதய கடினம் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் தேவனே. சொல்லுங்க, ஆராதனை. கரங்களை உயர்த்தி அப்படி எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் உம்முடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தெய்வமே. நீ எனக்கு தந்த மன்னிப்பை மற்றவர்கள் கொடுக்கிறேன் ஆண்டவரே.
வணங்குவோம் உயர்த்துவோம் உம்மையே, உம்மை ஆராதிப்போம் எங்கள் தேவனே. வணங்குவோம் உயர்த்துவோம் உம்மையே, உம்மை ஆராதிப்போம் எங்கள் தேவனே. ஆராதனை இயேசுவே. எல்லாரும் ஒரு மனப்பட்டு உங்கள் ஆவியிலே தேவனோடு கூட ஒரு உறவு, உங்கள் உள்ளத்திலே ஆழமான ஒரு உறவு. உம்மை ஆராதிக்கவே ரட்சித்தீரே ஆண்டவரே. அழகான ராஜனே, அன்பான தேவனே, உமக்கு ஆராதனை. ஆவியானவரே, நீர் இந்த காலை வேளையில் அசைவாடுவீராக. இந்த நாளில கூட உடைய பிள்ளைகளோட உள்ளத்தை தொடுவீராக. ஆவியோடு உண்மையோடு உடைய பிள்ளைகள் ஆராதிக்க அவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னிக்கிற அன்பு தெய்வம் கழுவுகப்பா. ஓடி மசகல வழிபலவோ சொல்லுங்க. ஆராதனை தேவ ஜனங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டோடு கூட ஆராதிக்கிறீங்களா? ஆராதிக்கிறீங்க. நீ ஆராதிக்கிற போது உன் கடினமான இருதயம் உடையும். மன்னிக்க முடியாத கரடு முரடான இருதயம் நீங்கி போய் உன்னாலே எவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உண்ட வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் தேவனே, ஆராதனை இயேசுவே. ஆராதனை என் தேவனே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை. நன்றி ஆவியானவரே. ரபசகரல மரே கேலே வலிபலவோ தீலி மிரிலவ சேகேலே மிரிலவ சந்தலல வரிவலவா. கொஞ்ச நேரம் ஜபிக்கிறீங்களா? உங்களை உள்ளத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில என்னை தருகிறேனப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த செய்தி என்ன வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி, என்னை உமை போல மாற்றுகிற செய்தி. இது வரைக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே மன்னிப்பை குறித்து நான் வைத்திருந்த எல்லா பிழையான தீர்மானங்களையும் மாற்றி போடுகிற செய்தி. இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில இயேசு உன்னை மாற்றுகிறார். இயேசு உன்னை மாற்றுகிறார். இயேசு உன்னை வாழ்க்கையை மாற்றுகிறார். மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அவருடைய இருதயங்களை மாற்றுங்க அந்த காலை வேளையில. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. இந்த நாளில் கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முன்பதாக யாருக்கெல்லாம் இந்த காலை வேளையில இயேசு தேவையோ, அவருடைய மன்னிப்பு தேவையோ, தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டும்படியாக கேட்டுக்கொள்ளும். யாருக்கெல்லாம் இயேசு தேவை, முதலாக நான் இயேசுவை ஏற்கனவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை அல்ல, இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்றவங்க யாராக இருந்தால் ஊழியக்காரர்கள் வாங்க, சீக்கிரமாக நீங்கள் முதலாவது வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். முதலாவது நீங்கள் வாங்க. கரங்களை உயர்த்தினவங்க, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவங்க
தயவு செய்து உங்களுக்கு முதலாவது நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். யாரெல்லாம் சொல்றீங்க, நான் இயேசுவை முதல்ல இன்றைக்கு நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன், இதுவரைக்கும் நான் இயேசுவை, இது நான் உங்களுக்காக உங்களோட தேவைக்காக ஜெபிக்கிறதல்ல, இயேசுவை முதலாக சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது மற்றவர்களை மன்னிக்க முடியலை, என்னால எனக்குள்ள அந்த இருதயம் இல்லை, தேவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டும் பல நேரங்களில் அந்த மன்னிப்புக்குள்ள வாழ என்னால் முடியலை என்று சொல்லி இருக்கிறவங்க சீக்கிரமாய் வாருங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் இந்த இடத்துல வாஞ்சையா இருக்கிறோம். அதே போல நீங்க பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தால் சீக்கிரமாய் வாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். மற்ற காரியங்களுக்கு நாங்கள் பிறகு ஜெபம் பண்ணுவோம். இது செய்தியோடு சேர்ந்து தேவைக்குரிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தரிசனம் தந்தவர் மறவார், தாயே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாயே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவி தேவன் உன்னை மறவார். ஓ, எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவி தேவன் உன்னை மறவார். எலியாவி தேவன் உன்னை மறவார். இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார். இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். உன்னை மறவாத ஒரு நேசர் உண்டு, உன்னை நினைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி, மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் முன்னுக்கு வாரீங்களோ இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். நீங்க இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற போது உங்களுடைய சரங்களில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகள், சகல விதமான தரித்திரத்தின் கட்டுகள், பிசாசின் கிரியைகள் எல்லாமே அழிந்து போக ஆரம்பிக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் மேல இறங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுவோமா? உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை உள்ளத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பெரிதான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும். இயேசுவே, இயேசுவே, அதிசயம் செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அப்பா பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இந்த வேளையில். ஓ ரிமா சேகேல வரியலபா, வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும். எவருடைய வாழ்க்கையிலே இருதய கடினம் இருளை போல இருக்கிறதோ அது ஒளியாடி போவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கட்டும். என் தேவனுடைய ஒளி இப்பொழுது பிரகாசிப்பதாக. இருதயங்களிலே இருக்கிற இருள், மன்னிக்க முடியாத இருள் நீங்கி போவதாக. இயேசுவே, மனம் உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய ஆறுதலின் கரம் அமரட்டும். நான் மன்னிக்கப்படாமல் வாழ்கிறேனே என்கிற இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கல்வாரியின் மன்னிப்பின் அன்பு இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை மன்னிக்க யாருமே இல்லை என்று கதறி கொண்டிருக்கிறவங்க மேல உம்முடைய அன்பின் வல்லமை இறங்கி தொடுவதாக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். வியாதிகள் மறையட்டும், தரித்திரத்தின் கட்டுகள் அவிழட்டும், பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நீங்கி போவதாக. இருளின் ஆவியே சரங்களை விட்டு வெளியாறு இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இதை கவனமாய் தங்களுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்துக்கொண்டு
தங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு கனி கொடுக்கும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக, சந்ததி சந்ததியை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிற அவருடைய தேவைகளை ஒன்று சந்தித்து அவருடைய குடும்பங்களை, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வேலையில் ஆண்டவரை ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுவதாக. ஆண்டவரை அவருடைய தேவைகள் சந்தித்து அற்புதம் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய உள்ளங்களில் உம்முடைய சந்தோஷத்தை கட்டளையிடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டாயிருக்கிற ஆண்டவரே பாவ மன்னிப்பின் நிச்சயம் உம்முடைய பிள்ளைகளை உள்ளத்தை ஆளுகை செய்து கொண்டே இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இந்த ஊழியங்களில் தொடர்ந்துமாய் ஒருமனப்பட்டு நிற்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. எல்லாருமே சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.